ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இன்றைக்கி சுந்தரி சீரியலில் நவம்பர் 21 அன்றைக்கி நடந்ததை தான் பார்ட் 3 பார்க்க போகிறோம். எடுத்தோடனே போன ஆசிரமம் வந்து அப்படின்றத காமிச்சோடனே அந்த தாத்தாவை காமிக்கிறாங்க. அந்த தாத்தா உட்காந்துருக்காரு. அப்படியே அந்த அணுக்குட்டி பாப்பா வந்து தாத்தா கிட்ட கேட்குது, தாத்தா எதுக்கு சும்மாவே உட்காந்துருக்கீங்க, வாங்க நம்ம 2 பேர் சேர்ந்து விளாடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த தாத்தா சொல்கிறாரு, சரி வாமா விளாடலாம், என்ன விளாடலாம் அப்படின்னு சொன்னோடனே, சார் நான் இந்த கையை வச்சு நீங்கள் கையை வச்சுக்கோங்க, நான் அடித்தேன்னா நான் வின் பண்ணிட்டேன், அடிக்கும்போது நீங்கள் கையை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னேன். விளையாண்டுட்ருக்காங்க. சரிங்க ஓகே பாப்பா அடித்தோடனே ஒரு 2 நிமிஷம் விளாண்டுட்ருக்காங்க. விளாண்டோடனே கடைசியில் கொஞ்ச நேரத்தில் கார்த்தியும் அணுவும் வந்துடுறாங்க. அந்த ராதா சிஸ்டர்ன்ற பேரில் இருக்கிற அணு வந்துட்டாங்க. வந்தோடனே அப்படியே தாத்தாவும் பேத்தியும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோடனே, ராதா அக்கா அப்படின்னு சொல்லி வேகமாக போய் கட்டி பிடிக்கிறாங்க. ஓகே என்ன பண்ணுறீங்க அணுக்குட்டி சொல்லி கேட்டோடனே, நானும் தாத்தாவும் விளாண்டுட்ருக்கோம் இங்கே அப்படின்னு சொன்னாங்க. என்ன விளாண்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, சரி அப்படின்னா உங்களுடைய விளாட்டில் எங்களையும் சேர்த்துக்க மாட்டிங்களா அப்படின்னு சொன்னோன்னே, சரி வாங்க நீங்களும் தாத்தா நம்ம எல்லாம் விளாட்லாம் அப்படின்னு சொன்னோடனே கார்த்திக் சொல்கிறாரு, அணுக்குட்டி என்னையும் உங்கள் விளாட்டில் சேர்த்துக்குருவீங்களா அப்படின்னு சொன்னோடனே, சரி வாங்க அங்கிள் நீங்கள் உங்களையும் சேர்த்து விளாண்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி விளாண்டுட்ருக்காங்க. என்ன விளாடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அணு சொல்கிறாங்க, இந்த மாதிரி தாத்தாவால் ரொம்ப நடக்க முடியாது, அதனால் அவங்க வந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து விளாட்ற மாதிரி ஏதாவது விளாட சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, சரி கண் கட்டி விளாடலாம், ஃபஸ்ட்டு யார் கண் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இந்த நம்மளாம் கண் கட்டுறது தனி துணி தேவைப்படும், ஆனால் கார்த்திக் அங்கிளுக்கு தேவையே படாது, அவர்கிட்ட ஆல்ரெடி கண் கட்டி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அணு சொன்னோடனே அந்த அணுப்பாப்பா சொன்னோடனே ராதா சிஸ்டர் கோவப்படுறாங்க. அணுக்குட்டி இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே கார்த்திக் சொல்கிறாரு, விடுங்க சிஸ்டர் அது சின்ன பிள்ளை தானே, அதுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே கண்ணு கட்டி விளாட்லாம், யார் கண்ணு கட்டி விளாட்றேன்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளை கண்ணு கட்டுறாங்க. அப்படியே சுற்றி வளைச்சி அவர் அப்படியே கார்த்திக் அங்கிளை தொட்டோடனே நீங்கள் தான் அவுட்டுன்னு சொல்லி அந்த பாப்பா சொல்லுவோன்னே, சரி ஓகே அடுத்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க. அவர் ஆல்ரெடி கண் கட்டியிருக்கிறதுனால அப்படியே சுற்றி விளாண்டுகிட்டே இருக்காங்க. பின்னாடி பார்த்தா அணுவோடைய அம்மா வந்து நிற்கிறாங்க. என்ன வந்தோடனே அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் ஆகிடுச்சு. என்னடா கார்த்திக் இங்கே இருக்கா, இவ எப்படி இங்கே வந்தான் அப்படி, இவ கூட நம்ம பொண்ணு என்னடான்னா அணு இங்கே இவன் கூட விளாண்டுட்ருக்கா சிரித்து பேசி அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. வேகமாக வந்தோடனே அப்படியே வந்துட்டுருக்காங்க. உடனே கார்த்திக் வந்து சின்ன அணுக்குட்டி பாப்பா வந்து உடனே தள்ளி விட்டுருச்சு. கார்த்திக் அங்கிளை தள்ளி விட்டோன்னே அவர் அணு மேலே போய் டச் ஆகிட்டாப்புல. இவங்க தான் அவுட்டுன்னு சொன்னோடனே, சரி அப்போ உடனே தாத்தா வந்து அப்போ நீ தான் அணு கண்ணு கட்டணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த ராதா சிஸ்டரில் கண்ணு கட்டி விட்றாங்க. கண்ணு கட்டி விட்ட உடனே அப்படியே சுற்றின்னு இருக்காங்க. அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி வந்துட்டு இருக்கும்போதே அப்படியே ராதா சிஸ்டர் கண்ணு கட்டியிருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி வந்து அவங்க அம்மா வந்து நின்றுறாங்க. நின்றோடனே அவுட்டு யார் இது அப்படின்னு சொல்லி கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு, என்னடா அம்மா வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. சரி ஓகே அப்படின்னோடனே அவங்க அம்மா உடனே அணுவை தனியாக கூப்பிட்டு போய், அணு நீ என்ன பண்ணிகிட்ருக்க இங்கே, இவன் கார்த்திக் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை மம்மி அவனுக்கு வந்து கண்ணு தெரியாது, நான் அவனுக்கு அட்டெண்டராக இருக்கேன், சும்மா உதவி பண்ணுறதுக்காக, அவன் கண்ணு தெரியாமல் ரொம்ப ஃப்ராடு பண்ணுவான், நீ தேவையில்லாமல் அவன்கிட்ட மாட்டிக்கிறாது, நீ அவங்ககிட்ட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே, மம்மி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நான் அவன் கூட வாழணும்னு நினைக்கவே கிடையாது, சும்மா இந்த ஆசிரமத்தில் இங்கே சும்மா சேவை பண்ணுறதுக்காக தான் வந்தேன். ஆமாம் தெரியும் நீ பண்ணுற சேவையெல்லாம், நீங்கள் ஆசிரமம் சேவை பண்ணுறதுக்கு தான் நீ அங்கேருந்து என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு வந்தேன், ஆனால் இங்கே வந்து பார்த்தா இவங்க கூட அரட்டை அடித்து விளாண்டுட்டுருக்கேன், இவங்க கூட வாழ்ந்து செல்றதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை மம்மி நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, அவனுக்கு உண்மையிலே கண்ணு தெரியாது, அவனுக்கு கார்த்திக்கு அவனுக்கு சும்மா அட்டெண்டராக தான் கூட இருக்கேன், ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கேன், எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அவன் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ராட் பண்ணுவான், சுந்தரி வீட்டில் இருக்கும்போதேவும் இந்த மாதிரி கண்ணு தெரியாமையேவும் எல்லா பற்றியும் நடித்து ஏமாத்தினவன், இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன், அவனுக்கு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை மம்மி உண்மையிலே அவனுக்கு கண்ணு தெரியாது, நான் கூட தான் இருக்கேன், எனக்கு தெரியும், இன்னும் ஒரு வாரத்தில் அவர் டிஸ்சார்ஜ் ஆகிடுவான், சும்மா கூட இருக்கேன் மம்மி அப்படின்னு சொன்னோன்னே, நீ என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அப்படி இதோடய இந்த பார்ட் 3 முடிஞ்சு, இதோட இந்த எபிசோடு 1135வது எபிசோடு முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்து நவம்பர் 22 நடந்தது, அடுத்த பார்ட்ஸை நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.